நிச்சயமாக OB53 புதிய அப்டேட்டில் நியூ அப்டேட் வரப்போகும் மிக முக்கியமான மாற்றங்கள் மற்றும் புதிய கேரக்டர் பற்றிய விவரங்கள் இதோ. 1. புதிய கேரக்டர் நியூ கேரக்டர். ஒவ்வொரு பெரிய அப்டேட்டிலும் ஒரு புதிய கேரக்டர் அறிமுகமாகும். இந்த முறை சோனியா அல்லது ரைடன் போன்ற கேரக்டர்களின் திறன்களில் மாற்றங்கள் பேலன்ஸ் அப்டேட் செய்யப்படலாம். மேலும் அட்வான்ஸ் சர்வரில் சோதனை செய்யப்பட்ட ஒரு புதிய பாசிவ் ஸ்கில் கொண்ட கேரக்டர் வரவுள்ளது. 2. ஜின்டாமா கொலாபரேஷன் நியூ கொலாபரேஷன். மார்ச் மாத இறுதியில் அல்லது ஏப்ரல் தொடக்கத்தில் ஜின்டாமா எனும் அனிமே தொடருடன் ஃப்ரீ ஃபயர் இணைகிறது. புதிய பண்டல்கள் பண்டில்ஸ், பிரத்யேகமான அனிமே உடைகள், ஸ்கின்கள், க்ளூவால் மற்றும் கத்தியின் ஸ்கின்கள் இந்த தீமில் இருக்கும். 3. மேப் மற்றும் ஆயுத மாற்றங்கள் மேப் மற்றும் வெப்பன் சேஞ்சஸ். பர்முடா மேப், பீக் அல்லது கிளாக் டவர் பகுதிகளில் சிறு மாற்றங்கள் செய்யப்படலாம். வெப்பன் பஃப் நர்ஃப் M1887 மற்றும் MP40 இவற்றின் டேமேஜ் அல்லது ரேஞ்ச் சற்று குறைக்கப்படலாம். நர்ஃப் மார்க்ஸ்மேன் ரைஃபிள்ஸ், வுட்பெக்கர் அல்லது AC-80 போன்ற துப்பாக்கிகளின் துல்லியம் அக்யூரேசி அதிகரிக்கப்படலாம். பஃப். 4. கிளாஷ் ஸ்குவாட் சீசன். புதிய சீசன் தொடங்குவதால் நீங்கள் குறிப்பிட்ட ரேங்க் எட்டும்போது கோல்டன் வகை துப்பாக்கி ஸ்கின், உதாரணமாக கோல்டன் தாம்சன் அல்லது MAC-10 இலவசமாக கிடைக்கும். 5. முக்கிய மாற்றங்கள் சிஸ்டம் சேஞ்சஸ். லோடிங் ஸ்கிரீன், புதிய அனிமேஷன் மற்றும் மியூசிக். பிங் இஷ்யூ ஃபிக்ஸ், கேமில் லேக் ஆகாமல் இருக்க நெட்வொர்க் செட்டிங்ஸில் மேம்பாடுகள். குறிப்பு: மார்ச் 26 அன்று காலையில் கேம் விளையாடும்போது ஒரு சிறிய சுமார் 50 மெகாபைட் 100 மெகாபைட் அப்டேட் அல்லது முழுமையான பேட்ச் அப்டேட் கேட்கும். அதை முடித்தவுடன் இந்த மாற்றங்கள் அமலுக்கு வரும். இந்த அப்டேட்டில் வரும் புதிய ஈவெண்ட்கள் நியூ ஈவெண்ட்ஸ் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? மார்ச் 26, 2026 அன்று வரவிருக்கும் OB53 புதிய அப்டேட், நியூ அப்டேட் மற்றும் முக்கிய ஈவெண்ட்கள் பற்றிய முழு விவரங்கள் இதோ. 1. மார்ச் 26 புதிய அப்டேட் OB53 பேட்ச். ஃப்ரீ ஃபயர் இன் வழக்கமான 2 மாத சுழற்சிப்படி மார்ச் 26 அல்லது 27 தேதிகளில் OB53 அப்டேட் நேரலையாகும். மெயின்டெனன்ஸ் அப்டேட் அன்று காலை 9:30 முதல் மாலை அதிகாலை 4:30 மணி வரை சர்வர் பராமரிப்புக்காக மூடப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் உங்களால் விளையாட முடியாது. புதிய லோடிங் ஸ்கிரீன் மார்ச் 26 முதல் புதிய தீம் மற்றும் லாபி மாற்றப்படும். 2. ஜின்டாமா அனிமே கொலாப் புதிய ஈவெண்ட். இந்த அப்டேட்டின் மிகப்பெரிய சிறப்பம்சம் ஜின்டாமா அனிமே தொடருடனான கூட்டணி. ஜின்டோக்கி சகதா பண்டில், கதாநாயகனின் பிரத்யேக அனிமே பண்டல் ஃபேடட் வீல் அல்லது ரிங் ஈவெண்டில் வர வாய்ப்புள்ளது. ஸ்பெஷல் இமோட்ஸ், அனிமே பாணியிலான புதிய எமோட்கள் அறிமுகமாகும். 3. FFMIC 2026 ஸ்பிரிங் இந்தியா கப். இந்திய வீரர்களுக்கான மிகப்பெரிய தொடரான ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இந்தியா கப் 2026 மார்ச் 20 முதல் தொடங்கியுள்ளது. மார்ச் 27 முதல் 29 வரை நாக் அவுட் ஸ்டேஜின் 2ஆம் வார போட்டிகள் தொடங்கும். மார்ச் 26 போட்டிகள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் வாட்ச் மற்றும் வின் ஈவெண்ட்கள் வெளியாகும். இதில் கலந்து கொள்வதன் மூலம் இலவச எமோட்கள் மற்றும் கன் ஸ்கின்களை பெறலாம். 4. மார்ச் மாத பூயா பாஸ் சீசன் 39. மார்ச் 26இல் தற்போதைய பூயா பாஸின் கடைசி சில நாட்கள் இருக்கும். அடுத்த ஏப்ரல் மாத பூயா பாஸ் குறித்த டீசர்கள் மற்றும் ப்ரீ ஆர்டர் சலுகைகள் அன்று தொடங்கும். 5. இலவச ரிவார்டுகள் ஃப்ரீ ரிவார்ட்ஸ். லாகின் ரிவார்ட் அப்டேட் செய்த பிறகு லாகின் செய்தால் டைமண்ட் ராயல் அல்லது வெப்பன் ராயல் வவுச்சர்கள் கிடைக்கும். டாப் அப் ஈவெண்ட் மார்ச் 26 அன்று புதிய டாப் அப் ஈவெண்ட் வரலாம். இதில் க்ளூவால் அல்லது பேக் ஸ்கின்கள் கிடைக்கும். முக்கிய குறிப்பு: வேஸ்ட் அப்டேட் என்பது ஒரு தவறான தகவல். நீங்கள் மார்ச் 26 அன்று பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோருக்கு சென்று கேமை புதுப்பிப்பதன் மூலம் இந்த புதிய வசதிகளை அனுபவிக்கலாம். உங்களுக்கு மார்ச் 26 அன்று வேலை செய்யக்கூடிய ரிடீம் கோட்ஸ் வேண்டுமா?
நான்